இந்த வீடியோவில் 50வது ஸ்கம் பார்க்குறோம். 2024 கேட்ட மேட்டில் 50வது கொஸ்டின். வழிமுறை வினை எண் 50 முதல் 54 வரை, 50 to 54 உள்ள கணக்குகள் தான் இப்போ விடை பார்க்க போகிறோம். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் முக்கோணம் தொழிற்சாலை பணியாளர்களையும், இந்த முக்கோணம் தொழிற்சாலை பணியாளர்கள் குறிக்குது. வட்டம் என்பது தொழிற்சங்க உறுப்பினர்களையும், இந்த வட்டம் தொழிற்சங்க உறுப்பினர்களை குறிக்குது. அடுத்து சதுரம் கடின உழைப்பாளர்கள், இந்த சதுரம் கடின உழைப்பாளர்கள் குறிக்குது. எனில் பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். தொழிற்சாலை பணியாளர்களில் தொழிற்சங்க உறுப்பினர்களாக இருந்து, ரைட்டுங்களா? தொழிற்சாலை பணியாளர்கள்னால் யார்? தொழிற்சாலை பணியாளர்னா முக்கோணம், அதில் தொழிற்சங்க உறுப்பினர்களாக இருந்து, தொழிற்சங்க வட்டம், இதில் இந்த ஜியும் ஓகே எஃப்பும் தான் தொழிற்சங்க உறுப்பினராக இருக்காங்க. அதில் கடின உழைப்பு இல்லாதவர், கடின உழைப்பு செய்யாதவர்னா இந்த கடின உழைப்பு இருக்கவர். அப்போ ஜி மட்டும்தான் கடின உழைப்பு செய்யாதவர். அதாவது தொழிற்சாலை பணியாளர் முக்கோணத்தில் இருக்கிறவங்களில் தொழிற்சாலை பணியாளர் இந்த முக்கோணத்தில் இருக்கவங்க இல்லை, தொழிற்சங்க உறுப்பினர், தொழிற்சங்க வட்டத்தில் கிராஸ் ஆகிறவங்க இந்த ஜியும் எஃப்பும் தான். அதில் கடின உழைப்பு இல்லாதவங்க யாருன்னா அந்த ஜி மட்டும்தான். அப்போ ஜி தான் கரெக்டான ஆன்சர். அவங்க யாருன்னு கேட்குறாங்க. அடுத்து தொழிற்சாலை பணியாளர் அல்லாத, தொழிற்சாலை பணியாளர் அல்லாதன்னா அந்த முக்கோணத்தை விட்டுறணும். தொழிற்சாலை பணியாளரை விட்டுட்டு முக்கோணத்தை விட்டுட்டு கடினமாக உழைக்கும் தொழிற்சங்க உறுப்பினர், கடினமாக உழைக்கிற தொழிற்சங்க உறுப்பினர், தொழிற்சங்க உறுப்பினர் கடினமாக உழைக்கிறவர் யார் வர்றாரு அதில் பாருங்கள், வருங்களா? அப்போ இங்கே பாருங்கள், தொழிற்சங்க உறுப்பினரில் என்ன கேட்டிருக்குன்னா ரெண்டாவது தொழிற்சாலை பணியாளர் அல்லாத, தொழிற்சாலை பணியாளர் அல்லார்னா முக்கோணத்தை விட்டுறணும், முக்கோணத்தை எல்லாத்தையும் விட்டுறணும், ரைட்டுங்களா? அடுத்து கடினமாக உழைக்கும் தொழிற்சங்க, கடினமாக உழைக்கிற தொழிற்சங்க உறுப்பினர், அந்த முக்கோணம் போச்சுன்னா இவங்க தானே. இதில் கடினமாக உழைக்கிற தொழிற்சங்க உறுப்பினர் யாருன்னா இந்த வட்டத்தில் இருக்க தொழிற்சாலை உறுப்பினர், தொழிற்சங்க உறுப்பினர் தான் கேட்குறாங்க. டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், கடினமாக உழைக்காதன்னா இந்த சதுரத்தை விட்டுறணும். கடினமாக உழைக்க தொழிற்சங்க உறுப்பினர் அல்லாத, தொழிற்சங்க உறுப்பினரையும் விட்டுருங்க. இந்த விட்டுட்டு இந்த சதுரத்தை விட்டால் மிச்சம் இந்த வட்டம் தான். இந்த வட்டத்தில் யார் இருக்கா? உழைக்காத உழைப்பாளர்கள் யாருன்னு கேட்குறாங்க. அந்த உழைப்பாளர் யார்? ஓகேங்களா? ஏ தான். அப்போ இதுதான் அது. இதான் 4வது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஏ தான் கிடையாது. அதாவது கடினமாக உழைக்காத, கடினமாக உழைக்கணும் இந்த ஸ்கொயர், இந்த சதுரத்தை விட்டுருங்க. தொழிற்சங்க உறுப்பினர் அல்லாத, தொழிற்சங்க உறுப்பினரை விட்டுருங்க. விட்டுட்டா மிச்சம் யார் இருக்கா? இந்த இடத்துல இருக்க தொழிற்சாலை உறுப்பினர், ரைட்டுங்களா? அவங்க தான் தொழிற்சாலை பணியாளர்கள் யாருன்னு கேட்குறாங்க. அந்த ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து தொழிற்சாலை பணியாளர்களில் தொழிற்சங்க உறுப்பினர்களாக இருக்கும் கடின உழைப்பாளர்கள், தொழிற்சாலை பணியாளர்கள், தொழிற்சாலை பணியாளர்னு யார்? இவங்க தான் தொழிற்சாலை பணி முக்கோணத்தில் இருக்குங்க தான் தொழிற்சாலை பணியாளர்களில், ரைட்டுங்களா? தொழிற்சங்க உறுப்பினர்களாக இருக்கும், தொழிற்சங்க உறுப்பினராக இருக்கணும், தொழிற்சங்க உறுப்பினர் இவங்க தான். இதில் கடின உழைப்பாளியாக இருக்கிறது யார்? இந்த எஃப் தான் கடின உழைப்பாளி, அதுதான் எஃப் தான் கடின உழைப்பாளி. அடுத்து தொழிற்சாலை பணியார் அல்லாத, தொழிற்சாலை பணியார் அல்லாதனா முக்கோணத்தை விட்டுருங்க, இல்லாத, ரைட்டா? தொழிற்சங்க உறுப்பினர்களை, தொழிற்சாலை பணியாளர் அல்லாத மற்றும் கடின உழைப்பாளர் இல்லாத, இதையும் விட்டுட்டோம்னா மிச்சம் இருக்கிறது யார்? வீட்டில் இந்தவங்க மட்டும்தான் தொழிற்சங்க மிச்சம் இருக்க தொழிற்சங்க உறுப்பினர் தான் கேட்டிருக்காங்க. அந்த பி தான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். திரும்ப முதல் கேள்வி என்னன்னா, திரும்ப பாருங்கள், புரியலன்னு பாருங்கள். தொழிற்சாலை பணியாளர்களில் தொழிற்சங்க உறுப்பினர்களாக இருந்து, தொழிற்சாலை பணியாளர்னா யார்? இந்த முக்கோணம், இது தொழிற்சங்க உறுப்பினராக இருக்கணும். இவங்க 2 பேரும் தான் அதில் சேர்ந்துருக்காங்க, ஜியும் எஃப்பும் தான் இருக்காங்க. அதில் கடின உழைப்பு இல்லாதவர் யார்? அப்போ இதை விட்டுட்டா ஜி தான் ஆன்சர். அப்போ கரெக்ட் ஆன்சர். ரெண்டாவது தொழிற்சாலை பணியாளர் அல்லாத, தொழிற்சாலை பணியாளர் அல்லாதனா முக்கோணத்தை விட்டுறணும். தொழிற்சாலை பணியாளர் அல்லாத கடினமாக உழைக்கும், இது விட்டுட்டு கடினமாக உழைக்கிறவங்க, இது 2 பேர் தான் கடினமாக உழைக்கிறவங்க, இந்த பகுதியில் இருக்கவங்க, இந்த முக்கோணத்தை விட்டுறணும். இந்த சியும் டி தான் வருவாங்க. கடினமாக உழைக்கும் தொழிற்சங்க உறுப்பினர் யார் இருக்கா? தொழிற்சங்க உறுப்பினர் யார்?
ரைட்டா. தொழிற்சங்க உறுப்பினர் வந்து தொழிற்சங்க உறுப்பினர் தான் இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கவங்க தான். அப்போ டி தான் கரெக்டான ஆன்சர். 2வது முடிஞ்சு. 3வது கடினமாக உழைக்காத தொழிற்சங்க உறுப்பினர் அல்லாத இந்த உழைக்காத முக்கோணத்தையும் விட்டுறணும். கடினமாக உழைக்காத தொழிற்சங்க உறுப்பினரையும் விட்டுறணும். இந்த இது விட்டுவிட்டால் மிச்சம் யார் இருக்கா? அந்த ஏ மட்டும்தான் இருக்காங்க. தொழிற்சங்க கடினமாக உழைக்காத தொழிற்சங்க உறுப்பினர் அல்லாத தொழிற்சாலை பணியாளர்னா ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து தொழிற்சாலை பணியாளர்கள்னு யார்? இந்த முக்கோணம். தொழிற்சாலை பணியாளர்களில் தொழிற்சங்க உறுப்பினர்களாக இருக்கும் கடின உழைப்பாளர்கள். இதுக்குள்ளே இருக்கிற தொழிற்சங்க உறுப்பினர்னா ஜியும் எஃப்பும் தான். இதில் கடினம் உழைக்கிறது யார்? இந்த எஃப்பில் இந்த சதுரத்துக்குள்ளே இருக்கிற கடினம் உழைப்பு எஃப் தான் கடினம் கரெக்டான ஆன்சர். அடுத்து தொழிற்சாலை பணியாளர் அல்லாதன்னு முக்கோணத்தை விட்டுறணும். தொழிற்சாலை பணியாளர் அல்லாத மற்றும் கடின உழைப்பு இல்லாத தொழிற்சங்க உறுப்பினர். அப்போ கடின உழைப்பு இல்லாதன்னா இந்த இவர் தான். இதுக்குள்ளே இருக்க தொழிற்சங்க உறுப்பினர் வந்து டி கடின உழைப்பாளி. இவர் தான் உழைப்பு இல்லாதவர். கடின உழைப்பு இல்லாத தொழிற்சங்க உறுப்பினர்னா பி தான் ஆன்சர். அப்போ கரெக்டான ஆன்சர் பி. ஓகேங்களா? திரும்ப பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். NMMS வீரவணன்.